காரசாரமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்துக்குங்க. வாஷ் பண்ணி கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய், முழு மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, லாஸ்ட்டில் கசகசா சேர்த்துட்டு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் வெங்காயத்தோட இந்த வறுத்த மசாலா பொருளையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வெந்த சிக்கனில் ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. தாளிப்பு சேர்த்து இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.